ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் 3ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக அசோகவனத்தை சென்று அடைகிறோம். ஹனுமான் இப்போது கீழ்கிளையிலே அமர்ந்திருக்கிறார். சீதாதேவி அந்த சிம்சுபா மரத்தடியிலே நிற்கிறாள். ராமாயணம் பாடி உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா ராமதூதன் நிரூபிக்கணும். இதுவரை 2 அடையாளங்கள் சொன்னார். 20% சீதைக்கு நம்பிக்கை வந்துருத்து. ஆனா 80% சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டா. இப்போ 3ஆவது அடையாளம் சொல்கிறார் ஹனுமான். இப்போ ஒரு அடையாளம் சொல்றேன், இதை சொன்னா நிச்சயமாக அடியேன் ராம பக்தன் என்பது உங்களுக்கு புரிந்து விடும்னார். என்ன அடையாளம்? 3ஆவது பாசுரம். கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாது ஒழிய, குலக்குமரா காடுறையப்போ என்று விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம். கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய, குலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம். கைகேயி இருக்காளே, ராமன் மீது ரொம்ப அன்பு வைத்தவள். அதுதான் மா மனத்தனளாய் கைகேசி. கைகேசி இருக்காளே, மானா பெரியன்னு அர்த்தம். மா மனத்தனளாய்னா பெரிய மனசு கொண்டவோ. எவ்வளவு பெரிய மனசு கொண்டவள்னா, பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னா எவ்வளவு மகிழ்வாளோ, அதை விட ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ அதிகமாக மகிழ்ந்தவள் அந்த கைகேயி. அதனாலதான் கூனி வந்து சொல்றா, ஏய் கைகேயி, நீ கெட்ட, உன் தலையில இடி விழுந்துருத்து, ராஜா உன்னை வஞ்சித்து விட்டார், ராமனுக்கு பட்டாபிஷேகமானா. கழுத்தில் அணிந்திருந்த அணிகலனை கயட்டி கூனி கையில கொடுத்து, இதை விட சந்தோஷமான செய்தி வேற என்னடி இருக்க போறது, இந்தா பரிசு வச்சுக்கோ, வேற எதுவும் கொடுக்க இல்ல, இப்ப இது கையில இருக்கு கொடுக்கறேன்னு கொடுத்தாலே மா மனத்தனளாய் கைகேசி. ஆனா அவளை கூனி என்ன பண்ணிட்டாளாம், அவன் மனசையே கலக்கி விட்டு, அவன் மனசையே மாத்தி ராமனை விருக்கும்படியாக பண்ணி, 2 வரங்களை உன் கணவன்டேந்து வாங்கு. ஒரு வரம் பரதனுக்கு பட்டாபிஷேகம், 2வது வரம் மக்கள் ராமனை மறக்கணும்னா ஒரு 14 வருஷம் வனவாசம் போகணும், ராமன் உள்ளேயே இருந்துட்டு பரதன் ஆட்சி செய்தா சரி வராது. அதனால இதெல்லாம் சொல்லி கலக்கிய, கலக்கப்பட்ட மா மனசுதான், ஆனா கூனி கலக்கி விட்டுட்டா. கலக்கிய கூனியால் கலக்கப்பட்ட மாமனத்தனளாய் பெரிய மனசு படத்த கைகேயின் மனசே கலங்கி போக கைகேசி வரம் வேண்ட. அந்த கைகேயியானவள் தசரதனிடம் 2 வரங்களை கேட்டாள். ஒரு வரம் என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம், 2வது வரம் 14 வருஷம் ராமனுக்கு வனவாசம். அப்பதான் மக்கள் ராமனை மறப்பா, பரதனுடைய ஆட்சி கீழ் வாழ்வார்கள். தன்னை பரதன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு அந்த 14 வருஷம் தேவைப்படும்னு. இது இல்லாம கமெண்ட்ல நிறைய அந்த 14க்குன்னு காரணங்கள்லாம் எழுதுவா. ராமாயணத்துல என்ன காரணம் இருக்கோ அதை அடின்னு சொல்லிட்டேன், மற்றதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அடுத்த வரைக்கும் வருவோம். இப்படி கைகேயி வரம் கேட்ட அளவில் தசரதன் அப்படியே திகைத்து போயிடுறான். என்னது இது, இப்படி ஒரு வரத்தை கேட்டு விட்டாயே, இதை பரதனே ஏற்க மாட்டானே, அடி பாவி இப்படி பண்ணாத, நானோ ராமனோ உனக்கு என்ன தீங்கு இழைத்தோம், 14 வருஷம் வனவாசம் தான் என் ராமன் தாங்குவானா, விஸ்வாமித்தர் 10 நாள் என் கூட அனுப்பி வைன்னு சொன்னப்பவே அனுப்புவதற்கு அவ்வளவு தயங்கியவன், அந்த ராமனை போய் 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புவதா, என்னால தாங்க முடியாது, என்னை வஞ்சிக்காதே தண்டிக்காதே எல்லாம் சொல்லி பார்த்தான். கைகேயி கேட்கறதா தெரியல. தசரதன் மனம் கலங்கி போச்சான். அதான் மலக்கியமா மனத்தனாய். இங்க மலக்குதல்னாதான் அதே கலக்கம் தான். மலக்கிய கலங்கி போன மாமனத்தனாய். தசரதன் இருக்கானே பெரிய மனசு படைத்தவன். என்ன பெரிய மனசுன்னா, ராமன் மீது அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். தனக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே ராமன் என்று கருதினானே, அதுதான் அவனுடைய மாமனம். அது மட்டும் இல்ல, சத்தியத்தை எக்காரணம் கொண்டு கைவிடக்கூடாது, அது அவனுடைய மாமனமா. ஒருத்தன் தசரதன் மட்டும் ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதை என்னைக்குமே மீற மாட்டான். இப்ப என்ன எடுத்து, ராமனையும் ரொம்ப பிடிக்கும், அங்கேயும் மாமனம், கொடுத்த வாக்க மீற மாட்டான், அதுவும் மாமனம். இப்ப அந்த மாமனம் இந்த மாமனம் 2 சேர்ந்து கலங்கி போச்சு. அதான் மலக்கிய மாமனத்தனாய். பிள்ளைன்னு ராமனை பார்ப்பதா அல்லது சத்தியத்தை காப்பதா? அது மட்டும் இல்ல, கைகேயிட்ட என்ன சொல்லிட்டான், ராமன் மீது ஆணையாக நீ கேட்கக்கூடிய அந்த வரத்தை தருகிறேன்னு சொல்லிடுறான். ராமன் மீது ஆணைன்னு சொல்லிட்டுவே கொடுக்காம போனா ராமனுக்கு ஆபத்து வருமா? இப்படியெல்லாம் கலங்கி போய் மலக்கிய மாமனத்தனாய் மனமே கலங்கி போய் மன்னவனும், மன்னவன்னா இங்கே தசரதன்,
மறாது ஒழிய. அழகா வார்த்தை போட்டார் பெரியாழ்வார். மறாது ஒழியன்னா மறுக்க முடியாமல் போனதுன்ட்டார். அவன் ராமன் காட்டுக்கு போகட்டும் தசரதன் சம்மதிக்கல, ஆனா மறுப்பு தெரிவிக்க முடியாமல் போனது. அவன் எஸ் சொல்லல, நோ சொல்ல முடியாம போயிடுது. அவன் வரத்தை கொடுக்கல, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாமல் போனது. அதான் மன்னவனும் மறாதொழிய. இல்லை, ராமனை காட்டுக்கு அனுப்ப மாட்டேன் சொல்ல முடியாது. ராமன் மீது ஆணைன்னு சொல்லியாச்சு, சத்தியம் பண்ணியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. மறாது ஒழிய, தசரதனுக்கு மறுக்க முடியாமல் போனது. அதனால அடுத்த நாள் அங்க பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. சுமந்திரன் மூலம் ராமனை அழைக்கிறாள் கைகேயி. கைகேயி இருப்பிடத்துக்கு ராமன் வருகிறான். ராமனை பார்த்து சொன்னா, குலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்ப. குலக்குமரா, இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய பெருமையை காக்க பிறந்த, குமரானா மகன் அர்த்தம். உங்க அப்பாவுக்கு மகன்னு சொல்லிக்கிறேன்னா அப்பா கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டாமான்னா. ராமன் சொன்னான், அப்பா எது சொன்னாலும் செய்வேனே, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். தீயில் குதிக்க வேண்டுமா, விஷம் குடிக்க வேண்டுமா, கடலில் விழ வேண்டுமா, அப்பா எது சொன்னாலும் நான் கேட்காமல் இருக்க மாட்டேன். காட்டுக்கு போகணுமா, அதைத்தான்ப்பா செய்யணும். காட்டுக்கு தான் உன்னை போக சொன்னார், போயிட்டு வா. குலக்குமரா காடுறையப்போ, உங்க அப்பாவை சத்தியசந்தர் ஆக்குவதற்கு நீ காட்டுக்கு போ, பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று விடை கொடுப்ப. அந்த நிமிஷமே ராமனுக்கு விடை கொடுத்து, இதுக்கப்புறம் விசாரம் போகலாமா வேண்டாமா ஒண்ணும் கிடையாது. குலக்குமரா காடுறையப்போ என்று விடை கொடுப்ப. அப்படியே போன்னு விடை கொடுத்து அனுப்பிட்டா. அப்ப ராமன் இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது. ஏகியதுன்னா போனதுன்னு அர்த்தம். இலக்குமணன் தன்னோடும்னா லக்ஷ்மணனோடு அங்கு காட்டுக்கு, ஏகியது போனது, ஓர் அடையாளம். இதுதான் இப்ப அடையாளம் சொல்றார். இந்த ஈற்றடி மட்டும் நல்லா கவனிங்கோ. இலக்குமணன் தன்னோடும் லக்ஷ்மணனோடு அங்கு ஏகியது, காட்டுக்கு போனது, ஓர் அடையாளம். சீத்தை சிரிச்சா. என்ப ஏதாவது அடையாளம் சொல்லுவேன்னு பார்த்தா ஊருக்கே தெரிஞ்ச ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்க. ஆமா, சீதா கல்யாணம் ஆச்சு, அப்புறம் சீதாராமர்கள் கட்டி போட்ட கதையெல்லாம் சொல்லியாச்சுன்னா அடுத்து வனவாசம் தான். லக்ஷ்மணனோட காட்டுக்கு போனா, இது எல்லாருக்கும் தெரியும், இதுல என்னப்பா விஷயம்னு கேட்டா. அனுமான் சொன்னார், தாயே, அவரே தன் பெருமையை தன் வாயால சொல்லிக்க மாட்டார், இருந்தாலும் நமக்கு தெரியுமே, அவருக்கு சொல்லின் செல்வன்னு பேர் உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அர்த்தம் இல்லாம சொல்லுவாரா? தாயே, நான் சொன்னதை மீண்டும் கவனிங்கோன்னார். ராமனோடு லக்ஷ்மணன் காட்டுக்கு போனான்னு பாட்டுல சொல்லல. இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது. லக்ஷ்மணன் காட்டுக்கு போனா, லக்ஷ்மணனோடு ராமன் போனான்னு இருக்கு. இது சரியான்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், உங்க வீட்டுக்கு யாருப்பா வந்தான்னு கேட்டா, மாப்பிள்ளை வந்தார், மாப்பிள்ளை தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துன்னு வந்தாருன்னார். இது ஓகே. இன்னொருத்தன் சொன்னான், இல்ல பெட்டி படுக்கையெல்லாம் வந்து இறங்கிடுத்து, பெட்டி படுக்கையோட மாப்பிள்ளையும் வந்தார். அப்படி யாராவது சொல்லுவாளா? யார் முக்கியமான நபரோ அவரை முன்னாடி சொல்லணும். அவரோடு வந்தவரை அப்புறம் கொஞ்சம் இணைத்து அவர் கூட வந்தார்னு தான் சொல்லணும். ஆனா இங்க பாட்டு எப்படி இருக்குன்னா, லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு ராமன் போனான்னு இல்ல, லக்ஷ்மணன் காட்டுக்கு போயிட்டான், இலக்குமணன் தன்னோடும் அந்த லக்ஷ்மணனோடு சேர்ந்து ராமன் போனான்னு இருக்கு. அப்ப வனவாசம் ராமனுக்கா லக்ஷ்மணனுக்கா? லக்ஷ்மணன் போனா அப்புறம் ராமன் போனாங்கிறப்பல பாட்டுல வரதேன்னா, இது வால்மீகி ராமாயணத்துல ஒரு நுட்பம். இந்த ஸ்லோகத்தை மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல மேற்கோள் காட்டுறார். என்னன்னா, பிராகேவது மகாபாகா சௌமித்ரிர் மித்ரநந்தனஹா பூர்வஜஸ்ய அனுயாத்திரார்த்தே துருமச்சீரைர் அலங்கிருதா என்று இது வால்மீகியோட ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராமனுக்கு வனவாசம் என்றதும் லக்ஷ்மணன் முதல்ல சீறினான், கோபப்பட்டான். கோபப்பட்டு என்ன சொன்னா, அண்ணா, நான் தசரதனை தண்டிச்சுட்டு உங்களுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்றேன், வேற யார் குறுக்க வந்தாலும் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க ராஜ்யத்தை கையகப்படுத்துங்கன்னா. அதெல்லாம் பண்ணப்படாது, தப்பு, நான் காட்டுக்கு போயே தீருவேன்னு ராமன் உறுதியா இருந்தான். லக்ஷ்மணன் பார்த்தான், அண்ணா, அப்படி நீங்க காட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்டா நான் நாட்டுல இருந்து என்ன பண்ண போறேன், உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு போறேன்னு லக்ஷ்மணன் மாந்தோல் மர உரி அணிஞ்சுன்னு இவன் காட்டுக்கு போயிட்டானா. ராமன் பார்த்தான், தம்பி, எனக்கு தாண்டா வனவாசம், எனக்கு முன்னாடி நீ எங்கடா போயிட்டு இருக்கேன்னு லக்ஷ்மணன் பின்னாடி ராமன் போனானா. இப்ப பாட்ட பாருங்க, இலக்குமணன் தன்னோடும், அண்ணா நீ காட்டுக்கு போறேன்னா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நான் போறேன்ட்டு அவன் போயிட்டு இருக்கான். இலக்குமணன் தன்னோடும், இவர் பின்னாடி இருடா, நானும் சீத்தையும் பின்னாடி வந்துட்டு இருக்கோம், நீ முன்னாடி போறியே அப்படின்னு இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது. ஊருக்கு ராமன் காட்டுக்கு போனான்னு தெரியும், லக்ஷ்மணன் கூட போனான்னு தெரியும். ஆனா அந்த ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல் இருக்கே, அது அவ ரெண்டு பேருக்கு தான் தெரியும். லக்ஷ்மணன் மர உரி அடிஞ்சுன்னு கிளம்புறான், ராமன் வராதேங்கிறான், வருவேங்கிறான் லக்ஷ்மணன். ஒரு நிலையில் அவன் புறப்பட்டு போயிட்டான், பின்னாடி ராமன் துரத்தின்னு கொஞ்சம் இருடா, சீத்தை அழிச்சுன்னு வரேன்னு சொல்லி அப்புறம்தான் எல்லாரும் சுமந்திரன் தேர்ல ஏறி போனா. அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. 3 பேர் காட்டுக்கு போனான்னு தெரியும். முதல்ல யார் புறப்பட்டா, அவ மன கருத்து என்ன, அது மத்தவாளுக்கு தெரியாது இல்லையா?
அது கூட அடியனுக்கு தெரியும். இலக்குமணன் தான் முன்னாடி போனான், ராமன் பின்னாடி போனான், இந்த விஷயம் கூட அறிவேன் என்பதை இந்த பாட்டில் தெரிவித்தார் ஹனுமான். சீதை யோசிச்சா, 30% உன் மேல நம்பிக்கை வந்துருத்துப்பா. ஏன்னா ஒரு பக்தனுடைய இயல்பை நன்னா புரிஞ்சுட்டு இருக்க, பெருமாளுடைய இயல்பையும் புரிஞ்சுட்டு இருக்க, லக்ஷ்மணனின் பக்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா 30% உன்னை நம்பலாம். ஆனாலும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா லக்ஷ்மணன் முன்னாடி போனாங்கிறத கைகேயி கூட கவனித்திருக்கலாம், சுமித்திரை கூட கவனித்திருக்கலாம், ஏன் அந்த அரண்மனையில் பணியாற்றக்கூடிய எத்தனையோ பேர் கவனிச்சிருக்கலாம். அவ அப்படியே செய்தி சொல்லி சொல்லி அதை 4 பேர் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணி அதை திரும்ப திரும்ப ரீஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னு செய்தி உனக்கு வந்திருக்கலாம் இல்லையா? இதை வச்சு மட்டும் முழுசா ராமதூதன் நம்ப முடியல. ஆனா நிச்சயமா நீ இது வரைக்கும் சொன்னதுல 30% நம்பிக்கை வந்துருத்து, 70% சந்தேகமாவே இருக்குன்னா சீதை. சரி, அடுத்த அடையாளம் சொல்ல போகிறார் ஹனுமான். அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். ஆக இந்த 3வது பாசுரம், கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாது ஒழிய, குலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம். கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய, குலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம். கலங்கி போன மனத்தோடு கைகேயி தசரதன்ட்ட வரங்கேட்க, கலங்கி போன மனத்தோடு தசரதன் மறுக்க முடியாமல் போக, குலக்குமரா காட்டிலே போயிரு என்று ராமனுக்கு விடை கொடுத்து அனுப்ப, இலக்குமணன் முன்னாடி போக அவனை பின்தொடர்ந்து ராமன் காட்டுக்கு போனானே, இதுதான் 3வது அடையாளம்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Getting confused by Kuni, Kaikeyi sought boon from Dasharatha. Getting bewildered by those boons, Dasharatha was unable to stop Rama from going to forest. As Kaikeyi bade goodbye to Rama, Rama went to the forest following Lakshmana. This is the 3rd evidence. கலக்கிய மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கிய மனத்தனாய் மன்னவனுமராதொழிய, குலக்குமரா காடுறைய போகின்ற விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கேகியதோர் அடையாளம். அங்கு ஏகியதோர் அடையாளம். ஆக